தண்ணீர் இருக்காது, ஆகாரம் இருக்காது, மனுஷ நடமாட்டம் இருக்காது. மனிதனுடைய தேவை என்பது எதுவுமே இல்லாத ஒரு இடம்தான் வனாந்திரம். இப்போ இந்த வனாந்திரம் மகிழ்ந்து களி கூறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் இந்த வனாந்திரம் மகிழ்ந்து களி கூறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? அவர் வனாந்திரத்திலே வழியையும், எல்லாருக்கும் இந்த வசனம்லாம் தெரியுது இல்லையா? என் வாழ்க்கை இன்னைக்கு வனாந்திரம் போல் இருக்கிறது. என் வாழ்க்கை இன்றைக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. எதுவும் இல்லாத ஒரு இடத்திலே தனித்து விடப்பட்டவனைப் போல, கைவிடப்பட்டவனைப் போல நான் அலைந்து திரிகிறேன். ஐ am just lost in the wilderness. Today's message, Murphy, just note down, wilderness shall be glad. Wilderness shall be glad. வனாந்திரம் அது மகிழும். எப்படி வனாந்திரம் மகிழும் அப்படின்னா, அல்லேலூயா, அசிரியர்கள் இஸ்ரவேலர்களை சிறைப்பிடித்து யுத்தம் பண்ணி அவர்களை கைதிகளாக பிடித்து கொண்டு போய் அங்கிருந்த மரங்களெல்லாம் வெட்டி, இல்லையா? நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது இதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அங்கே உப்பு என்ன கொட்டிட்டு போகிறாங்க? உப்பு கொட்டிட்டு போகிறான். ஏன் உப்பு கொட்டிட்டு போகிறான்? எந்த இடத்துல உப்பு கொட்டிட்டு போகிறாங்களோ அந்த இடத்துல ஒன்றும் விளையாது, இல்லையா? ஆமே, உண்மையா இல்லையா? உப்பு ஒரு இடத்துல ஃபுல்லாக கொட்டிட்டா அது விளையுமா விளையாதா? விளையாது, இல்லையா? ஸோ உப்பு கொட்டிட்டு போகிறான்னா அவனோட காரியம் என்ன? இன்னுமே இவன் வளர்ந்து துளிர்த்து எழுந்து நிற்கவே கூடாதுன்றதுக்கு தான். ஆனால் ஏன் ஆண்டவர் சொல்றாரு வனாந்திரம்? திரும்ப வந்து சத்தம் வாசிங்க ஆண்டி. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்க. அல்லேலூயா. நீ என் மேலே உப்பு கொட்டி எதை வேணா கொட்டு, ஆனால் என் ஆண்டவர் காலடி எடுத்து வைக்கும் பொழுது, அதனால தான் இன்னைக்கு நான் அந்த பாடலை பாடினேன். ஒன்றுமே இல்லாத இடத்துல அவர் காலை வச்சிட்டாருன்னா இல்லாதவைகளுக்கு இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன் அவர். எங்கே இல்லையோ அங்கே உருவாக்குகிற தேவன் அவர். இங்கே வழி இல்லையா, இங்கே வழியை ஆயத்தம் பண்ணுகிற தேவன் அவர். இங்கே தண்ணீரே இல்லையா, கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. இந்த தண்ணீர் கசக்குதா, இதோ இந்த மரத்தை வெட்டி போடு, அது மதுரமாய் மாறும். ஆமே. என் ஆண்டவர் செய்யக்கூடாத அற்புதம் ஒன்றும் இல்லையே. அவரால் செய்யக்கூடாத அற்புதம் ஏதாகிலும் இருக்கிறதா? அவர் சொல்ல ஆகும். எல்லாரும் அவர் சொல்ல, இந்த பக்கம் நிறைய பேர் சொல்ல, இந்த பக்கம் மட்டும் சொல்லுங்க. அவர் சொல்ல கேட்டுச்சாப்பா? எனக்கு கேட்கணும். அவர் சொல்ல என்னப்பா அப்படி திரும்ப உள்ளே போகுது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். காற்றே நீ வீசாதே என்றால் காற்றும் அடங்கும், கடலே நிறையாதே என்றால் கடலும் அடங்கும். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னால் வெளிச்சம் உண்டாகும். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகுங்க. The God who can create with nothing, எங்கேயுமே ஒன்றுமே இல்லாத இடத்துல தான். இன்றைக்கி எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் என் கணவர் இல்லையே,
என்னுடைய பிள்ளைகள் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டார்களே, எனக்கு ஒரு நிரந்தரமான வேலை இல்லையே, நிரந்தரமான ஒரு தொழில் இல்லையே, நிரந்தரமான வருமானம் இல்லையே என்று எத்தனை பேர் நீங்கள் அழுகிறீங்க? God who can create from nothing, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வனாந்திரம் மகிழும். நீங்கள் மகிழ போகிற நாட்கள் வரப்போகிறது. விசுவாசிக்கிறவங்களாம் அமைதியாக இருக்க மாட்டாங்களே. வனாந்திரம் மகிழும். என்னுடைய வனாந்திரம் எல்லாம் மாறப்போகிறது. என்னுடைய இருள் நிறைந்த சூழ்நிலை எல்லாம் மாறப்போகிறது. அல்லேலூயா. அசிரியன் என்னுடைய நிலத்திலே உப்பை விதைத்து போனாலும் மீண்டும் நான் முளைத்து எழும்புவேன். ஓ எஸ், God is a God who can create from nothing. சங்கீதம் 96 சங்கீதம் 11-12 வசனங்களே. ஆமென். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அது நிறைவு முழங்குவதாக. அல்லேலூயா. அடுத்து நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக, எஸ் அல்லேலூயா. நான் எப்பெல்லாம் எம்டி அப்படின்னு ஃபீல் பண்ணுறேனோ அப்பெல்லாம் ஒன்று தான், எப்போ ஒரு பாட்டில் எம்டியாக இருக்குதோ அதை நிரப்பப்படும், அதை ஆண்டவர் நிரப்புவார். எப்பெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் எம்டின்னு நினைக்கிறீங்களோ, டோன்ட் வரி, கர்த்தருடைய சமூகத்தில் வைங்க, அவர் அதை நிரப்புவார். அல்லேலூயா. ஆண்டவர் நிரப்புகிற தேவன், நிரப்பி நடத்துகிற தேவன், நிரப்பி அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். ஏன்னா வனாந்திரம் எல்லா நேரத்தில் நம்ம சொல்கிறது என்னது? வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. புறஜாதியார். ஆமென், ஆமென். அவர் நம்மளை தேடி வந்தார். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய்.
ஆகாருடைய அந்த வசனத்தை எடுங்க. பிள்ளை அழுகுத்து சாகிறதை காண முடியாமல், பிள்ளை எந்த சாப்டர் ஆண்டி? 21:16. எவ்ரி ஒன் ஆதியாகமம் 21:16 வாசிங்க ஆண்டி. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதா. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு. ஓகே, என்ன இதை நான் ஒரு வீட்டில் பிரசங்கம் பண்ணேன். எந்த வீட்டில் ஞாபகம் வரல, ஆனால் ஏதோ ஒரு வீட்டில் நான் பிரசங்கம் பண்ணேன் இந்த வார்த்தை. பிள்ளை அழுகிறதை தேவன் பார்த்து இல்லையா? இன்னொன்று, பிள்ளை சாகிறத அம்மா கண்ணுக்கு பிள்ளை செத்து போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போயிட்டு இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய கண்ணுக்கு பிள்ளை அழுது கொண்டு இருக்கிறது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நிறைய நேரம் நாம் நினச்சிடுவோம், அவ்வளோதான் போயிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு, எதுவும் இல்லை. மேலேருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. நீங்கள் பார்க்குறது வேறு, அவர் பார்க்குறது வேறு. அம்மாவோட கண்ணுக்கு பிள்ளை செத்து கொண்டு இருக்கிறது, ஆனால் ஆண்டவருடைய கண்ணுக்கு பிள்ளை அழுது கொண்டு இருக்கிறது. நீங்கள் எப்பெல்லாம் எனக்கு உயிர் போகுது, என் ஜீவன் போகுது என்று நீங்கள் அழுது புலம்புகிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆகார் தூரமாக போய் உட்காந்துட்டான். என்னால் பார்க்க முடியாது, என் பிள்ளை படுற வேதனை என்னால் பார்க்க முடியாது, என் பிள்ளை படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியாது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் பிள்ளை செத்து போயிடும், என்னால் பார்க்க முடியாது. தூரமாக போய் உட்காந்துட்டேன். நான் என்ன செய்வேன்? இது வனாந்திரமாக இருக்கிறதே, வனாந்திரத்தில் நான் தனியாக இருக்கிறேனே, யாருமே என் கூட இல்லையே. There's no one with me. ஆமே. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க ஆண்டி. தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை. ஒரு வசனம் வாசிக்கும் போது நமக்குள்ள ஒரு உற்சாகம் வரணும். ஆனால் இங்கே யாருக்குமே அது வரமாட்டேது. ஒரு முறையும் நான் திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன், நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்கள் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். ஆகாரே, நீ அழாதே, நீ புலம்பாதே, நீ கலங்காதே, நீ வனாந்திரத்தில் இருக்கிறேன் என்று திகையாதே, எங்கு போவேன் என்று பயப்படாதே. இதோ தேவன் அதனுடைய சத்தத்தை கேட்டார். தேவன் அதனுடைய சத்தத்தை கேட்டார். நீங்க ஒவ்வொருவரும் அழுகிற சத்தத்தை தேவன் கேட்டார். சத்தத்தை ஆண்டவர் கேட்டார் இருக்கிற இடத்துல. அல்லேலூயா. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். நெக்ஸ்ட் வேர்ஸ், நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு அவனை பெரிய ஜாதியாக்குவேன். சரி, இவ்வளோ நாள் நான் ஒரு அடிமை பெண்ணு, நான் ஒரு புறஜாதி, நான் இஸ்ரவேல் அல்ல இல்லையா, நான் வாக்குத்தத்தத்துக்கு சொந்தமானவளும் அல்ல, நான் ஒரு புறஜாதி. ஆனால் இந்த புறஜாதி அழுது புலம்புகிறதை அவர் கேட்டார்.
அவர் கேட்டா. என் பிள்ளை அழுகிறத கேட்டா, என் குழந்தை அழுகிறத அவர் கேட்டா, என் குடும்பத்தின் கண்ணீரை அவர் கேட்டா. எனக்கு வழி தெரியல, இது வனாந்திரமாக இருந்தது. ஆனால் இந்த வனாந்திரத்தில் ஓ எஸ், நீ எழுந்து பிள்ளை எடுத்து கொண்டு நட, நான் அவனை பெரிய ஜாதி ஆக்குவே. புறஜாதி என்னை தேடி வந்தீர், நம்முடைய தேவன் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 8:8 வாசிக்கும் பொழுது, அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஏன் சந்தோஷம் உண்டாயிற்று? ஏன்னா பிலிப்பு என்பவன் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கூறினான். என் வாழ்க்கையில் சந்தோஷம் எப்போ வரும்? பணம் காசு கொண்டு வராது இல்லையா? ஒருத்தங்க சிரிக்கிறாங்க. அவன் என் வாழ்க்கையில் சந்தோஷம் எப்போ வரும்? எப்போ என் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறதோ அப்பொழுது சந்தோஷம் வரும். ஏன்னா பிலிப் என்பவன் இல்லையா, அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. எந்த பட்டணம்? சமாரியா இல்லையா? வாசிங்க தம்பி. எஸ் எஸ், அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு என்பவன் ஒரு பட்டணத்துக்கு போகிறான். அந்த பட்டணம் நல்ல செல்வ செழிப்பாக தான் இருக்குது. ஆனால் சீமோன் என்கிற ஒரு மந்திரவாதியினால், பில்லி சூனியம் செய்கிறவனால அது கட்டி வைக்கப்பட்டு இருந்தது. எல்லாம் இருந்தும் சந்தோஷம் இல்லை. என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் எல்லாம் இருந்தும் சந்தோஷம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் என் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை வரலை. எப்பொழுது ஆண்டவர் வார்த்தை வருகிறது? அது நெக்ஸ்ட் வாஸ் எஸ். அவ்வளோ நாள் சப்பானியாக இருந்தவன், அவ்வளோ நாள் குருடனாக இருந்தவன், அவ்வளோ நாள் முடவனாக இருந்தவன், அவ்வளோ நாள் இல்லையா திமிர்வாதக்காரன் பிசாசினால் பிடிப்பட்டவனாக இருந்தவன், எப்போ பிலிப்பு காலடி எடுத்து வைக்கிறாரு, உங்கள் வீட்டில் எப்போ ஒரு தேவனுடைய ஊழியனுடைய கால்கள் படுகிறதோ, அல்லேலூயா, அந்த பட்டணத்திலே சந்தோஷம் உண்டாயிற்று. மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இதுவரைக்கும் பார்க்காத சந்தோஷம், இதுவரைக்கும் அனுபவித்திராத சந்தோஷம், இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி நான் என் லைஃப்பில் இருந்ததே இல்லையே. ஏன்? ஏன்னா இப்போ எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை வந்திருக்கு. என் கட்டுகள் அறுக்கப்பட்டது, என் வியாதிகள் குணமாக்கப்பட்டது, என் சூழ்நிலைகள் மாறினது, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. இதுவரைக்கும் யாரோ என்னை பிடிச்சி கட்டி இழுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ God release me from all that வனாந்திரம்.
அல்லேலூயா. இந்த வனாந்திரம் மகிழ்ந்து களி கூர்ந்தது. இந்த வனாந்திரம் செழிப்பாய் மாறினது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அதற்குள்ளே வந்தது. எங்கெல்லாம் வனாந்திரமாய் நீங்கள் உணர்கிறீர்களோ அங்கே ஜஸ்ட் பிரிங் த வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு வாங்க. நீங்கள் வேறு எதையும் கொண்டு வர வேண்டாம், ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் கொண்டு வாங்க. ஆண்டவர் உங்களை, நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ஏசாயா 35:6. அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையின் நாவும் கெம்பீரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடிவழியிலே ஆறுகளும் பாய்ந்து ஓடும். வனாந்தரம். அல்லேலூயா. முடவன் மானை போல குதிப்பான், ஊமையின் நாவும் கெம்பீரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்து ஓடும். நான் வசனம் சொல்லும் போது யாருமே விசுவாசிக்கவே மாட்டுறாங்க. ஒரு வசனம் படிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். என்ன மகிழ்ச்சி? இந்த வசனம் என் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார், இந்த வசனத்தை ஆண்டவர் என் வாழ்க்கை நிறைவேற்ற போகிறார். அப்பொழுது முடவனோ குதிப்பான், மானை போல குதிப்பான், ஊமையின் நாவும் கெம்பீரிக்கும். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் எவ்ரிவன் நான் சீக்கிரமா மானை போல துள்ளி குதிப்பேன். இதெல்லாம் என் வாழ்க்கை ஊமையாக இருக்கிறதோ, எங்கெல்லாம் என்னால் பேச முடியாமல் போனதோ, எந்த இடத்துல நான் ஊமையாய் நின்றேனோ அந்த இடத்துல என் நாவு கெம்பீரிக்கும். நைஸ் பிக்சர் தி காட். அல்லேலூயா. ஊமையன் கெம்பீரிப்பான். எப்பொழுது, எப்போ என் வாழ்க்கையில் ஆண்டவர் வருகிறாரோ, எப்பொழுது என் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறதோ, அப்பொழுது இந்த வனாந்திரம் செழிப்பாய் மாறும். ஓகே, let me read Matthew chapter 3 verse 1 to 3. வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவை. அல்லேலூயா. சொல்லப்பட்டவன் இவனே. வனாந்திரத்தில் கூப்பிடுகிற ஒரு சத்தம். என் லைஃப் வனாந்திரம்தான். ஆனால் அங்கேருந்து நான் வனாந்திரம்னு புலம்புறதை காட்டிலும் அங்கேருந்து நான் கூப்பிடணும். வனாந்திரத்திலே அந்த வசனம் திரும்ப, கர்த்தருக்கு வழியை அவர் எங்கேருந்து கூப்பிடுறாரு? வனாந்திரத்தில் இருந்து கூப்பிடுறார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? வனாந்திரத்திலிருந்து கூப்பிடுங்க. வழியை அவர் உண்டு பண்ணுவார், பாதையை அவர் காட்டுவார், நீரூற்றை அவர் உங்களுக்கு காண்பிப்பார். ஆகாருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்ட நீரூற்று இதோ. வனாந்திரத்தில் அழுகிற பிள்ளையின் சத்தத்தை கேட்ட ஆண்டவருடைய செவிகள் நீங்கள் அழுது கூப்பிடும் பொழுது, யோவான் ஸ்நானகன் இதோ வனாந்திரத்திலிருந்து கூப்பிடுகிறார். It's just calling out from the wilderness. வனாந்திரத்திலிருந்து கூப்பிடுகிறவனுடைய சத்தம்.
நீங்கள் எங்கேருந்து கூப்பிடுறீங்க இன்றைக்கி ஆண்டவரை? வேர் யூ ஆர் காலிங் ஃப்ரம்? நீங்கள் வனாந்திரம்னு உட்காந்துராதீங்க. வனாந்திரத்தில் தாங்க அற்புதமே. அல்லேலூயா. 40 வருஷம் வனாந்திரத்தில் தான் நடந்தோம். 40 வருஷம் எங்கே நடந்தோம்? வனாந்திரத்தில் தான் நடந்தோம். மன்னா வனாந்திரத்தில் தாங்க போலிது. வனாந்திரத்தில் தாங்க மன்னா கிடச்சிது. உங்களுக்கு மன்னா வேணுமா? வனாந்திரம் நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கூப்பிடுங்க. அந்த வனாந்திரத்தில் மன்னாவை கொண்டு வருவார். அந்த வனாந்திரத்தில் ஆண்டவர் காடைகளை கொண்டு வருவார், இறைச்சியை கொண்டு வருவார், நீங்கள் கேட்கிறதை கொண்டு வருவார், நீங்கள் விரும்புகிறதை கொண்டு வருவார். All you have to do is வனாந்திரத்திலிருந்து கூப்பிடணும். இது வனாந்திரன்ட்டு பயந்து போய் உட்கார்ந்துடாதீங்க, பின்வாங்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. 40 வருஷம் ட்ரெஸ்ஸு பழசாக போகலை, பாதரட்சைகள் தேய்ந்து போகலை. எவ்ரிதிங் வாஸ் நியூ. ஏன்? வனாந்தரத்தில். நான் வனாந்தரத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் இந்த வனாந்தரத்தில் என்னை வழி நடத்துகிற தேவன் என் கூடவே வருகிறார். இந்த வனாந்தரத்தில் என்னை பாதுகாக்கிற தேவன் என் கூடவே வருகிறார். எனக்கு வழி தெரியாது, எனக்கு வழி காட்டுகிறவர் என் கூடவே வருகிறார். மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் என்னோடு கூடவே வருகிறார். நான் இருக்கிறது வனாந்தரம் தாங்க, ஆனால் என் கூட ஒருத்தர் இருக்கிறார். அதை பார்த்தீங்களா? அதை பார்க்கலையே. என் கூட ஒருத்தர் இருக்கிறார். ஃபைனல் வாஸ். இது ரொம்ப பெரிய பிரசங்கம், ஆனால் டைம் இல்லாததால் நான் முடிக்கிறேன். ஆமென். நெக்ஸ்ட் வீக் நான் இதை கண்டினியூ பண்ணுறேன். ஜீசஸ். மத்தேயு 14:15. ஓகே. சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், அவர்களை அனுப்பிடுங்கப்பா, அவங்க போயிட்டு சாப்பிடட்டும், அவங்க போய் ஏதாவது வாங்கிக்கிட்டோம். ஆனால் மற்றவங்களுக்கு தான் யாருன்னு தெரியல, சீஷர்களுக்கும் தெரியல. இது வனாந்திரம். வனாந்திரத்தில் அற்புதத்தில் செய்கிறது தான் என் ஆண்டவரோட டேலண்ட்டே. எங்கே இல்லையோ அங்கே உருவாக்குறது தான் என் ஆண்டவர் ஸ்பெஷலிஸ்டே. எந்த இடத்துல யாரும் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அங்கே செய்கிறதுல தான் என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன் கண்ணுக்கு இது வனாந்திரம்ப்பா, உன் கண்ணுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் இங்கே நிற்கிறதுன்னா இந்த வனாந்திரத்தில் எல்லா அற்புதங்களையும் செய்யக்கூடிய வல்லமை என்னிடத்தில் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? The next verse. Yes. நீங்களே, இது வனாந்திரம், எங்கே போய் நாங்கள் ஆண்டவரே வாங்குவோம் அப்படின்னு கேட்டாங்க. நான் இருக்கும்போது ஏன் எங்கே போகிறேன்? நான் தான் இருக்கேன்ல. நான் உன் பக்கத்தில் இருக்கும் பொழுது நீ ஏன் எங்கேயாச்சும் போகணும்? என் பக்கத்தில் நீ நில்லு, நான் உன்னை வழி நடத்துவேன். இந்த வனாந்திரத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. 2 மீனும் இல்லையா இல்லையா அப்பமும் பெருக போகிறது.
உங்கள் கரங்கள் இருக்கிறது ஆண்டவர் இடத்துல கொடுக்குறீங்களா? எல்லா கரங்களும் உயர்த்தி, ஆண்டவரே இந்த வனாந்தரமான ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், வனாந்தரமான சூழ்நிலையில் நான் சிக்கி தவிக்கிறேன் ஆண்டவரே, பெருக பண்ணுங்கப்பா. பெருக செய்கிறவர் நீர் தான் ஆண்டவரே, பெருக பண்ணுகிறவர் நீர் தான், அற்புதம் செய்கிறவர் நீர் தான். ஓ எஸ் ஜீசஸ், ஆமென். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்கிறவர், அல்லேலூயா. வனாந்தரத்தில் கர்த்தர் அற்புதம் செய்கிறவர், அல்லேலூயா.